ஹலோ வியூவர்ஸ். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா நாங்க எடிட்டிங் பண்ணலான்ட்டு எடிட் மோஷன் ஆப்குள்ள போனோங்க. ஸோ போன உடனே பெரிய ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே நான் பார்த்ததே இல்ல. எலைட் மோஷன் இதுல என்ன இருக்குன்னா, எ நியூ வெர்ஷன் ஆஃப் திஸ் ஆப் இஸ் அவைலபிள். ப்ளீஸ் அப்டேட் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓல்டு வெர்ஷன் இது. ஸோ நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது அப்டேட் பண்ணாதானே கேட்டிருக்கு. ஸோ அப்டேட் பண்ணலான்ட்டு நான் அப்டேட் பண்ணேன். அப்டேட் ஆகல. இந்த ஆப்பை டிலேட் பண்ணிட்டு திரும்ப நியூ வெர்ஷன் ஏற்றினேன். ஏற்றிட்டு முன்னாடி உள்ள வந்தா ஸோ திரும்பவும் அதே ப்ராப்ளம். என்னடா இது நியூவா இருக்குன்ட்டு யூடியூப்லாம் போய் தேடினேன். ஸோ யூடியூப்ல ஒரு வீடியோ கூட இல்லை. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? இதுக்கு என்னடா சொல்யூஷன் தேடும்போது எனக்கு 2 மெத்தட் யூஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் மொபைல்ல எலக்ட் மோஷன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டிலேட் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் கேப்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க கிளியர் கேப்சர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு இப்போ எலக்ட் மோஷன் ஆப்ல வந்தீங்கன்னா நார்மலா அப்டேட்டுக்கு கேட்காது. இது ஒவ்வொருத்தருக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் ஆகாது. திரும்ப அதே மாதிரி தான் ப்ராப்ளம் ப்ரோன்னு கேட்டுக்கணும். ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க எலைட் மோஷன் ஆப் டிலேட் பண்ணி நம்ம டெலிகிராம் பாட்ல ஒரு எலைட் மோஷன் நான் யூஸ் பண்ற எலைட் மோஷன் கொடுத்துருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அப்டேட் ப்ராப்ளம் கேட்காது.